எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்பாளர் தினம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு தெளிவான அர்த்தம் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் கொடுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த எப்படி இந்த ஒரு ஷோவில் நிகழ்ச்சியில் நடிக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு சம்பளம் அதிகம். 1 மணி நேரம் ஷோ, 1 மணி நேரம் பாட்டு அப்படின்னு நடிக்கக்கூடிய கலைஞனுக்கு சம்பளம் அதிகம். ஆனால் உன்னை பெற்றவன், உன் தந்தை, உன் தாயார் வந்து 24 மணி நேரம் உழைச்சி வாங்குற சம்பளம் கம்மி. இப்போ 2 பேரில் யார் உண்மையான உழைப்பாளன் அப்படின்றத நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு ஒரு நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் நின்று அவனுக்கு வந்து பொருள் வழங்குறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுற அவனை வந்து நீங்கள் வந்து தலைமையில் தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடுற நீங்களாம் எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக இருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அது முட்டாள் அப்படின்றதில்ல, அவ்வளவுமே அவர்கள் மீது வந்து நீங்கள் வந்து அவ்வளவு பற்று வச்சுருக்கீங்க அப்படின்றது முதல்ல அங்கே வைக்கிறத விட்டுவிட்டு உனக்காக கஷ்டப்படுற உன் தாய் தந்தையர் மீது நீ வந்து இறக்கப்படு, கஷ்டப்படு. எலெக்ஷனில் அவர் தோற்றுவிட்டார் என்பதற்காக நீங்கள் வந்து தற்கொலை செய்வது அப்படின்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும். உங்கள் தாய் தகப்பர்கள் உனக்காக ஒவ்வொரு நாளும் உழைச்சி டெய்லி தோற்று போயிட்டே இருக்காங்க. உனக்காக தான் உழைக்கிறாங்க, உனக்காக தான் கஷ்டப்படுறாங்க. உனக்காக பார்க்குறதுக்கு டெய்லி அவங்கள தோத்துட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை விட்டுட்டு சம்பாரித்து உனக்கு கொடுத்து உன்னை ஆளாக்குற உன் தாய் தந்தைக்காக நீ வந்து தற்கொலை செஞ்ச அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏற்றுக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தவர் எலெக்ஷனில் தோத்துட்டாரு, அதுக்காக நான் வந்து தீ குளிக்கிறேன், தற்கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரிகிறார்கள்ல பெரிய மனிதர்கள், அவர்கள் எல்லாம் முட்டாளாகத்தான் பார்க்கப்படும் இந்த சமுதாயத்தில். நீ செத்தாலும் நீ இருந்தாலும் அவருக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உன்னை பெற்றவனுக்கு தான் அந்த இழப்பு, உன்னை வளர்த்தவனுக்கு தான் அந்த இழப்பு. அதெல்லாம் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. நல்லா இருப்பீங்க. கைகூட்டி கும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் உழைப்பாளர் தினம் அப்படின்றது உன்னை பெற்றவனுக்கும் உன் பக்கத்தில் உள்ளவனுக்கும் அவனுக்கு வாழ்த்து சொல்லி அவனுக்கு இது பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. அதை விட்டுட்டு உழைப்புனா என்னன்னே தெரியாமல் சினிமாவில் நடிக்கிறதா அவங்களும் உழைப்பாளர்கள் தான், உழைக்கிறார்கள் தான். இருந்தாலும் உன் பக்கத்தில் இருக்கிற உன் தாய் தந்தையரை முதல்ல பாரு. அவங்க தான் உண்மையான உழைப்பாளர், அவங்க தான் உண்மையான ஆக்டர், உண்மையான ஹீரோ. அவங்களுக்கு வாழ்த்து முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணு. அதனால் மே தினம் உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள்.